பள்ளிக்கு வர்ற மாணவர்களுக்கெல்லாம் விபூதியோடு வரணும், உத்திராட்ச கொட்டையை வந்து கழுத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு உடனே எதிர்ப்பு வந்துட்டு சங்கிங்கிறான். மனோ தங்கராஜன் ஒரு ஆள், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஆவின்லேருந்து தூக்குனாங்க, ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி திரும்பி வந்துட்டு அவர் சொல்கிறார், அது எப்படி பள்ளிகளில் நீங்கள் எப்படி அதை கொண்டு வர முடியும், அதெல்லாம் இதை பிரிக்காதா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கிறிஸ்தவ மாணவர்கள் இயேசு சிலுவை போட்ட சங்கிலியை கழுத்தில் தொங்க விட்டு வர்றாங்க. அது அவர்கள் விருப்பம், அவர்கள் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை. இஸ்லாமிய பெண்கள் கல்லூரிக்கு வர்றவங்க நிறைய பேர் பர்தா போட்டு தான் வர்றாங்க. அது வந்து நம்ம அரசியலில் தான் பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் ஒரு இந்து மாணவன் விபூதி வச்சுட்டு வரான்னா நீ தடுக்க முடியாது. அங்கே மட்டும் போய் சமத்துவம் பேச முடியாது. அந்த இந்த இது அடுக்குதுன்னு சொல்லி ஆவினை கொள்ளையடித்த மனோ தங்கராஜுக்கு தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது. அதனால் அண்ணாமலை சொல்வது வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்க. சில பேர் வந்துட்டு விபூதி வைத்து வந்தால், உத்திராட்ச கொட்டையை வைத்து வந்தால் அதை தடுப்பதற்கு எந்த சட்டத்திலே இடமில்லை. மனோ தங்கராஜ் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த கருத்தை பேசுகிறார். அதில் தவறில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.